வணக்கம். என் பெயர் அருணா சிவாஜி. திருநெல்வேலியிலேருந்து வந்திருக்கிறேன். திருநெல்வேலி அல்வாவுக்கு மட்டுமல்ல, தாமிரபரணி என்ற ஆற்றுக்கும் பெயர் போனது. அந்த நெல்லை மாவட்டத்திலிருந்து இங்கு வருகை புரிந்திருக்கின்றேன். இந்த வணிகர் முரசு என்ற தொலைக்காட்சியிலும் வணிகர் முரசு பத்திரிகையும் சீரோடும் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற இதனுடைய இயக்குனர், திரைப்பட இயக்குனர் திரு சாய் மோரா அவர்கள் இன்றை நான் சந்திக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைத்தது. தமிழகத்திலே, கலை உலகத்திலே, குறிப்பாக சென்னையிலே பலர் கலை திறமையோடு அலைந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுடைய திறமையை வெளிப்படுத்துவதற்கு சரியான ஒரு ஊடகங்கள் அவர்களுக்கு அமையாத இந்த காலகட்டத்திலே எனக்கு ஒரு வாய்ப்பு வணிகர் முரசு என்று தந்திருக்கின்றது. உண்மையிலே ரொம்ப பெருமையாக இருக்கு எனக்கு. வணிகர் முரசு பத்திரிகை, தொலைக்காட்சி, இவர்கள் இந்த ஊடகத்தின் வழியாக திறமை உள்ளவர்களை அவருடைய திறமையை வெளிக்கொண்டு வரக்கூடிய ஒரு நல்ல ஒரு காரியத்தை சிறப்பாக செய்து கொண்டிருக்கின்றார்கள். குறிப்பாக திரு சாய் மோரா அவர்கள் இதை அழகாக செய்து கொண்டிருக்கின்றார்கள். அவரை சந்தித்த பொழுது எனக்கு உண்மையிலே சொல்கின்றேன், எனக்கு இப்பொழுது இன்னும் என் நிலையிலே ஒரு 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 புல்லரிப்பு, ஏதோ ஒரு வைப்ரேஷன். எனக்கு பேச முடியல. எனக்கு இப்போ உண்மையிலே நான் ஃபீல் பண்ணுறது சொல்கிறேன். எனக்கு ஒரு மாதிரி இந்த இடத்துக்கு வந்த உடனே எனக்கு ஏதோ ஒரு நல்ல ஒரு வைப்ரேஷன் எனக்கு கிடைச்சிது. ஒரு நல்ல மனிதரை சந்தித்த ஒரு உணர்வோடு பேசுகின்றேன். இந்த தொலைக்காட்சியும் இவருடைய பத்திரிகைக்கும் நாம் கண்டிப்பாக ஆதரவு தர வேண்டும் என்று உங்களை எல்லோரும் நான் விரும்பி கேட்டுக்கொள்கின்றேன். வருகின்ற ரொம்ப நாளில், இன்னும் சில மாதங்கள் கூட என்று நான் சொல்ல தயாரில்லை, ஒரு அருமையான ஒரு திரைப்படத்தை நமக்கு திரைப்பட இயக்குனர் திரு சாய் மோரா அவர்கள் இயக்க இருக்கின்றார்கள். அதிலே ஒரு முக்கியமான ஒரு பாத்திரத்தை எனக்கும் வழங்குகிறேன் என்று சொல்லியிருக்கின்றார்கள். எனக்கு மிக்க மகிழ்ச்சி. ஏற்கனவே நான் திரைப்படத்திலே ஒரு 7-8 திரைப்படங்களில் நான் நடித்திருக்கின்றேன். நான் ஒரு பாடகர். தனியாக நெல்லையிலே ஒரு ஆர்கெஸ்ட்ரா, ஜனரஞ்சனா ஆர்கெஸ்ட்ரா என்று நான் வைத்திருக்கிறேன். அதோடு நான் இசை, நாடகம் இதோடு ரொம்ப சம்பந்தப்பட்டவன் என்பதனால் இன்று இந்த வணிகர் முரசு அலுவலகத்தில் நான் நமது திரு இயக்குனர் அவர்களை சந்திக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை பெற்றேன். எனது நண்பர் திரு சாய் செல்வராஜ் அவருடன் மூலம் கிடைத்தது. எனக்கு மிக மகிழ்ச்சியாக இருக்கின்றது.